In this video, we'll discuss about practical application of genetics in nursing. What are the practical application of genetics in nursing? Genetic is the scientific study of genes. Genetic is the scientific study of gene, hereditary and variation in living organism. It compasses the study of how traits and characteristics are passed from one generation to the next. ஜெனட்டிக் என்பது ஜீன்கள் பரம்பரை மற்றும் உயிரினங்களின் மாறுபாடு பற்றிய அறிவியல் ஆய்வு ஆகும். குணாதிசயங்கள் அண்டு பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு அனுப்பப்படுகிறது என்பதை பற்றிய ஆய்வு தான் ஜெனட்டிக்ஸ். ஸோ மரபியலின் நடைமுறை பயன்பாடு, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் இன் நர்சிங். இட் இஸ் எ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ். இங்கே என்னென்ன படிக்கிறோம்? ஜீன் பரம்பரை, ஹெரிடிட்டரி அண்டு வேரியேஷன் இன் லிவிங் ஆர்கனிசம், மாறுபாடு என்னென்ன. தென் இட் encompasses the study of how traits அப்படின்னா குணாதிசயங்கள் மற்றும் கேரக்டரிஸ்டிக் பண்புகள், how it can transmitted one generation to another generation. இதை பற்றி படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ். Genetics play a crucial role in nursing across various aspects of patient care and education. Genetic ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா நம்ம பேஷண்ட்டோட கேர் எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஹியர் ஆர் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன் நர்சிங். வாட் ஆர் த அப்ளிகேஷன் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்டு கவுன்சிலிங், இடர் மதிப்பீடு மற்றும் ஆலோசனை. அதில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹெல்த் ஹிஸ்ட்ரி, குடும்ப சுகாதார வரலாறு. நர்சஸ் கேதர் அண்ட் assess family health histories to identify genetic predisposition to disease like cancer, diabetes and cardiovascular condition. This information help the risk assessment and counseling patient on prevention measures. Risk assessment and counseling, இடர் மதிப்பீடு மற்றும் ஆலோசனை. This one குடும்ப சுகாதார வரலாறு. நர்சஸ் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஈஸியாக இருக்கும். என்னென்ன டிசீஸ்ன்னு சொல்லி பார்த்தா கேன்சர், டயாபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் கண்டிஷன். ஸோ நர்சஸ் கேதர்ட் அண்ட் அசஸ் ஃபேமிலி ஹெல்த் ஹிஸ்ட்ரி. அவங்க கேதர் பண்ணுறாங்க, அதை அசஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலியோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், எந்த ஜீனில் ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்பொசிஷன், அதை ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. என்னென்ன டிசீஸ் சொல்லி பார்த்தா கேன்சர், டயாபெட்டிஸ், cardiovascular condition. This information help in risk assessment and counseling patient on preventive method. இது கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். Again one is medication management, மருத்துவ மேலாண்மை. Pharmacogenomics, understanding a patient genetic makeup can help determine that most effective. பேஷண்ட்டோட ஜெனட்டிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா கேன் ஹெல்ப் டிட்டர்மைன் த மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் சேஃப் மெடிகேஷன் கொடுக்கலாம். நர்சஸ் கேன் என்ஷூர் தட் பேஷண்ட் ரிசீவ் பர்சனலைஸ்டு drugs regimen based on their genetic profile, reducing adverse reaction and optimizing that ட்ரீட்மெண்ட் அவுட்கம். அவங்க பாதுகாப்பான மெடிசன் கொடுக்கலாம். பேஷண்ட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரக்ஸ் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஜெனட்டிக் ப்ரொஃபைல், ரெடியூசிங் அட்வர்ஸ் ரியாக்ஷன், அதாவது சைடு எஃபெக்ட் வராமல் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. தென் ப்ரீ நேட்டல் கேர், மகப்பேறு முற்பட்ட பராமரிப்பு. ஜெனட்டிக் கவுன்சிலிங், நர்சஸ் ப்ரொவைடட் ஜெனட்டிக் கவுன்சிலிங் டு expected parent to assess the risk of genetic disorders in their offerings. Genetic disorder varama nurses provided genetic counseling to their parent.
ஃப்யூச்சரில் பேரண்ட் ஆக போகிறவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க டு அசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஜெனட்டிக் டிஸார்டர் இன் தர் ஆஃப்ரிங். அவங்களுக்கு ஏதாவது அவங்க பேபிக்கு வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் வர்றதை வந்து முன்னாடியே வந்து கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அபாயம், மகப்பேறு, முற்பட்ட சோதனை அண்டு தலையீடுகள் தொடர்பாக முடிவெடுத்தல். தே மேக் கான்டாக்ட் ஸ்க்ரீனிங், educate parent about potential risk and assist the decision making regarding prenatal testing and intervention. எப்படிலாம் அவங்க வந்து அதை வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி பேரண்ட்டுக்கு வந்து எஜுகேட் கொடுப்பாங்க, அசிஸ்ட் டெசிஷன் மேக்கிங் ரிகார்டிங் ப்ரீநேட்டல் டெஸ்டிங் அண்ட் இன்டர்வென்ஷன். நெக்ஸ்ட்டு பீரியாட்டிக் நர்சிங். அதில் ஃபஸ்ட்டு வந்து நியூபார்ன் ஸ்க்ரீனிங், புதிதாக பிறந்த பேபிக்கு மரபணு சோதனை. நியூபார்ன் ஸ்க்ரீனிங். Nurses perform genetic screening test on newborn to detect a rare genetic disorder yearly. நர்சஸ் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ரேர் ஜெனட்டிக் டிசீஸ் இருந்ததுன்னா முதல்லே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக. அலோயிங் ஃபார் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் இன்டர்வென்ஷன், அது மூலமாக வந்து அவங்க வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நர்சஸ் பர்ஃபார்ம் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஓகே, நியூபார்ன் பேபிக்கு பிஃபோராகவே ஜெனட்டிக் டெஸ்ட். ரேர் ஜெனட்டிக் டெஸ்ட் டிஸார்டர்ஸ் இயர்லி, தே கேன் டிடெக்ட் ரேர் ஜெனட்டிக் டிஸார்டர் இயர்லி. நெக்ஸ்ட்டு ஆன்காலஜி நர்சிங். அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் கேன்சர் ரிஸ்க் அசஸ்மெண்ட். புற்றுநோயில் நிபுணர்களுடன் இணைந்து கண்டுபிடிக்கிறது. நர்சஸ் ஒர்க் வித் ஜெனட்டிக் கவுன்சிலர்ஸ் அண்ட் ஆன்காலஜிஸ்ட் டு அசஸ் எ பேஷண்ட் ஜெனட்டிக் ஃப்ரீ டிஸ்பொசிஷன் டு கேன்சர். நர்சஸ் வந்து அந்த ஜெனட்டிக் கவுன்சிலர் கூடயும் ஆன்காலஜிஸ்ட் கூடயும் வந்து அசஸ் பண்ணிவிட்டு ப்ரீ டிஸ்பொசிஷன் ஆஃப் தட் கேன்சரோட கண்டிஷன் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. திஸ் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் இன் டைலரிங் கேன்சர் ப்ரிவென்ஷன்ஸ், ஸ்க்ரீனிங் ஸ்கெடியூல் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான். ஸோ தடுப்பு உத்திகள், தென் ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்க்ரீனிங் ட்ரீட்மெண்ட் திட்டங்களை வடிவமைக்க உதவுகிறது. ஸோ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு திட்டங்களை வடிவமைக்க இது வந்து உதவுகிறது. திஸ் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் இன் டைலரிங் கேன்சர் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்க்ரீனிங் ஸ்கெடியூல்ஸ் அண்டு ட்ரீட்மெண்ட் பிளான். நெக்ஸ்ட்டு குரோனிக் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், நாள்பட்ட நோய் மேலாண்மை தொடர்புடைய குறிப்புகள். ஜெனட்டிக் டெஸ்டிங் ஃபார் chronic disease. Nurses may use genetic testing to identify specific gene mutation associated with a chronic disease like cystic fibrosis or sickle cell anemia, or enabling personalized management plan. So நாள்பட்ட நோய் என்னென்ன, லைக் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா மரபணு சம்மந்தப்பட்ட நோயை வந்து அவங்க வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் ஃபார் க்ரானிக் டிசீசஸ் that nurses may use genetic testing to identify specific gene mutation. எந்த ஜீனால் இந்த டிசீஸ் வந்திருக்குங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் முடியும். ஓகே, ஜெனட்டிக் மியூட்டேஷன் அசோசியேட்டட் வித் க்ரானிக் டிசீஸ், நாள்பட்ட டிசீஸ் என்னென்ன, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா. தென் patient education, genetic literacy. Nurses educate patients about the basic of genetics and genomics, help them understand the implication of genetic information on their health and family planning. உடல் நலம் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு குறித்து தகவல்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் லிட்ரஸி, பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க எஜுகேட் பண்ணுறதுனால அவங்களோட உடல் நலம் எப்படி குடும்ப கட்டுப்பாடு குறித்து தகவல்களை அவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். எத்திக்கல் கன்சிடரேஷன், நெறிமுறை கருத்தாய்வுகள். நர்சஸ் ஆஃப்டன் என்கவுண்டர் எத்திக்கல் டைலமாஸ் ரிலேட்டட் டு ஜெனட்டிக் டெஸ்டிங் அண்ட் privacy. They play a vital role in discussing these issues with the patient, respecting their autonomy and ensuring informed consent. So these nurses encounter ethical dilemmas, சடங்குகள் related to genetic testing and privacy. இதனால் வந்து அவங்க பேஷண்ட்டை ஈஸியாக வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். Respect their autonomy.
சுயாட்சி and ensuring informed consent. Then public health initiatives. First one is community genetics. Nurses participate in public health campaigns related to genetics, then promoting awareness, then genetic testing and counseling to prevent and manage genetic disorder within that communities. ஸோ இது நர்சஸ் வந்து என்ன பண்ணணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணும் பப்ளிக் ஹெல்த் காம்பைன்ஸ் ரிலேட்டட் டு எது ரிலேட்டட் டு ஜெனட்டிக் ரிலேட்டடான கம்பேரிங் தான் வந்து கொடுக்கணும். அது வந்து என்ன பண்ணுது, ப்ரொமோட்டிங் அவேர்னஸ், ஜெனட்டிக் டெஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங் டு ப்ரிவெண்ட் அண்ட் மேனேஜ் ஜெனட்டிக் டிசார்டர் வித்தின் தட் கம்யூனிட்டி. தென் last one, research and advocacy. Clinical trials and research. Some nurses engage in genetic research, contributing to advancement in genetic medicine and therapies. பரிசோதனை மற்றும் ஆய்வு. அவங்க வந்து பரிசோதனையில் ரிசர்ச்சில் வந்து தங்களை இன்வால்வ் பண்ணும். தே மே ஆல்சோ அட்வொகேட் ஃபார் பாலிசிஸ் ரிலேட்டட் டு ஜெனட்டிக் ப்ரைவேசி, இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் பேஷண்ட்ஸ் ரைட். அவங்க வந்து அட்வொகேட்டாக செயல்பட்டு என்ன பண்ணோம், பாலிசிஸ் ரிலேட்டட் டு ஜெனட்டிக் பாலிசிஸ், இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்டு பேஷண்ட் ரைட், அதுக்கு வந்து அவங்க போராடி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி தரது, அவங்க பேஷண்ட்டோட ரைட்ஸ் எல்லாமே பெற்றுத்தரணும். இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன் நர்சிங்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங், தென் மெடிக்கேஷன் மேனேஜ்மெண்ட், என்னென்ன மெடிசன் கொடுக்குறது, தென் ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங், பிஃபோர் பேபி பிளானிங்க்கு முன்னாடி வந்து ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங் எடுக்கிறது, அது தென் பீரியாட்டிக் நர்சிங், பிறந்த குழந்தை அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி பார்த்துக்கிறது, ஆன்காலஜி நர்சிங், கேன்சர் ரிலேட்டட் ஒன், தென் க்ரானிக் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், தென் பேஷண்ட் எஜுகேஷன், எத்திக்கல் கன்சிடரேஷன், நெறிமுறை கருத்தாய்வுகள், பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ், ரிசர்ச் அண்ட் அட்வொகேசி, இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.